ஹாய் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்னைக்கு மோட்டரோலா சவுண்ட் பார்த்து தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாடல்னா மோட்டரோலா MT160. ஸோ MT160 DBS. ஸோ இது என்ன ஃபால்ட்டுக்கு வந்திருக்குன்னா நோ சவுண்ட் ஃபால்ட்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா சப்வூஃபரில் கனெக்ட் பண்ணும்போது சப்வூஃபரில் சவுண்டு வந்துடுது, ஆனால் சவுண்ட் பாரில் மட்டும் சவுண்டு வரல. ஸோ இதில் நம்ம ஃபங்க்ஷன் மாற்றினாக்க இப்போ நான் USB கனெக்ட் பண்ணியிருக்கேன். USB கொடுத்த உடனே நம்மளுக்கு ரீட் ஆகிட்டு இதில் ப்ளே ஆகுது, ஆனால் வந்து சவுண்டு வரல. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நான் க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறேன். பட்டு பட்டுன்னு மட்டும் சவுண்டு கேட்கும். கேட்டிங்களா? ஸோ இதுதான் பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் சவுண்டு இதில் வரல. ஸோ இது என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரூ கட்டிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து கேஸ்கெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பீக்கர் கனெக்ஷன். இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ இது வந்து டிஸ்பிளே கனெக்ஷன். ஸோ இது நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பவர் சப்ளைக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளக் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஓகே, ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதில் இருக்க இந்த ப்ளூடூத் ஆண்டனா கூட நம்ம எடுத்துட்டா ஓரளவு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு தேவையானது வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டு பட்டுன்னு சவுண்ட் வருது. மேபி லெஸ் சான்ஸ் ஸ்பீக்கர் ஏதாவது ஓப்பன் ஆகிருந்தால் கூட இருக்கலாம். அதனால இதை முதல்ல செக் பண்ணிக்கிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இதை வந்து சைடில் வச்சுட்டு ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த பீஸ் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்கோப்பில் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் சவுண்டு வருதான்னு. இதை நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போர்டையும் நம்ம தனியாக எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது செக் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் முதல்ல பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து மல்டிமீட்டர் ஸோ கண்டினியூட்டி மோடில் இருக்குது. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது 8 ohms, இது ஓகே. ஸோ இதுவும் ஓகே. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் ஓகே தான். அப்போ நம்மளுக்கு போர்டில் தான் ஃபால்ட் இருக்குது. ஸோ ஒன் டைம் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஸ்பீக்கரில் ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவுட்புட்டில் ஏதாவது ஷார்ட் இருந்துச்சுன்னா இதிலே தெரிஞ்சிடும். ஸோ இதில் எதுவும் ஷார்ட் இல்லை. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஹீட் சிங்கை காட்டணும். அதுக்கப்புறம் இந்த போர்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே நான் காட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரிங்க. ஓகே, இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹீட் சிங்க் பிளேட்டை காட்டிட்டேன். இதில் வந்து நம்மளுக்கு இந்த கூலிங் பேட் இருக்குது, இது பிரச்சனை இல்லை, அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆனால் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை எடுக்கணும்னா இந்த சால்டரெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் ஆம்ப் ஐசி. ஸோ இதுதான் சிஸ்டம் ப்ராசஸர் ப்ளஸ் HDMI ரிசீவர், ட்ரான்ஸ் ரிசீவர். ஸோ இது ஓகே. நம்ம செக் பண்ண வேண்டியது சவுண்டு ப்ராசஸிங்லாம் ஆகிட்டு சப்வூஃபரில் சவுண்டு பக்காவாக வந்துடுது. அதனால் சவுண்டு ஐசி நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. நம்ம பார்க்க வேண்டியது இந்த செக்ஷன் மட்டும் தான். ஸோ இது வர வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டுருக்கா, ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு சப்போஸ் ஐசி போயிட்டு இருந்தால் ஐசி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த கூலிங் பேடு இது அப்படியே இருக்கட்டும், இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இந்த சால்டரை எடுத்துகிட்டு இந்த இது எடுத்துட்டா ஓரளவு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது பானா இருந்தாவோ ஈஸியாக தெரியும். ஸோ இதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர்லாம் செக் பண்ணிக்கலாம், சரௌண்டிங் சர்க்யூட்லாம் செக் பண்ணலாம். மேலெலாம் நம்ம ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வர ஸ்டில் கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. நம்ம முதல்ல இந்த இடத்துல வர கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே ஷார்ட் இல்லை, கிளியராக இருக்குது. ஸோ இதுவும் ஷார்ட் இல்லை, கிளியராக தான் இருக்குது. ஓகே, அப்போ வோல்டேஜ் ரயிலில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதில் பிரச்சனை இல்லை, நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாகவே எல்லாமே க்ளீனாக செக் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அதிலே தான் நம்மளுக்கு லீடு பிடிச்சிக்கணும். ஓகே,
ஓகே, இது எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஸோ இந்த இண்டக்டர்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் இண்டக்டரில் ஏதாவது ஓப்பன் ஆயிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இண்டக்டர் ஓகே, இது ஓகே. ஸோ இந்த இடத்துல பேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இண்டக்டர் எல்லாமே ஓகே தான் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் செக் பண்ணால் இந்த ஹீட் சிங்கை எடுத்துகிட்டு ஐசி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலாக ஏதாவது பேர்ன் ஆயிருக்கா அப்படின்னு. அப்படி இல்லைனா இது இந்த கேஸில் ஐசி தான் போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண இதில் சொல்கிறேன். ஸோ இது கிளாஸ் டி சர்க்கியூட்னால சைலண்ட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹீட் சிங்கை வெளியே எடுத்துடலாம். ஓகே, இந்த ஹீட்ஸிங் எடுத்தாச்சு. ஸோ இதை க்ளீன் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா TAS 5782M. ஸோ இந்த ஐசி தான் அது. ஸ்டீரியோ, இது சவுண்ட் பார்க்குனே வர ஐசி ஸ்பெஷலாக. இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்க்குனே வரது தான் இதில் போட்டிருக்கோம். எதுக்காகனா இந்த ஐசி நிறைய சவுண்ட் பாரில் வரும். மோட்டரோலா, ஜெப்ரானிக்ஸு, இன்டெக்ஸு, இந்த டார்கெட்டு, இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்குங்க இல்லையா, இந்த சவுண்ட் பார் எல்லாமே இந்த சேம் ஐசி தான் இருக்கும். இது கொஞ்சம் ரேட்டும் கம்மி தான். எங்கிட்ட ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த ஐசி தான் கண்டிப்பாக போயிருக்கும். இந்த ஐசி பார்த்தோன்னே எதுக்கு நான் ஷுவராக சொல்கிறேன்னா, இது நிறைய சைலண்ட்டாக இது வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய மாற்றிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் இது இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஓகே, இந்த ஐசி இருக்குது, ஒரு 2 பீஸ் இருக்குது ஸ்டாக்கு. ஸோ TAS 5782M. ஸோ சேம் ஐசி தான். ஓகே, இது நம்ம டேரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணி பார்த்துலாம். இதில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இதில் இந்த ஐசி பார்த்தோன்னே தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. ஓகே, இது கண்டிப்பாக போயிருக்குன்னு. வாங்க இதை முடிச்சிடலாம் உடனே. இது குயிக்காக முடிச்சிடும்னு நம்பிக்கையில் இதை எடுத்து உடனே பண்ணிடலாம். ஸோ இது கரெக்டான சீட்டிங்கில் வேணும். முதல்ல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு தனியாகவே வெளியே எடுத்துடலாம். இதில் பேஸ்ட்டு போட்டு சீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ பார் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இந்த ஒரு போர்டு மட்டும்தான். ஸோ இந்த ஹீட் சிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டில்டு கிடைக்கிறதுக்காக. ஏன்னா பாட்டமில் வச்சுட்டா அப்படியே டேபிளோட ஹீட்டு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த சுற்றி இருக்கிறது எல்லாமே டேப் நம்ம பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஐசி வெளியே எடுத்து நம்ம மாற்றிடலாம் அவங்க.
ஸோ இதை முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும், சால்டர் வந்து பக்கவாக இருக்குது. இதில் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து ப்ளோயர் மெத்தட் யூஸ் பண்ணாமல் சால்டரிங் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துச்சு. இதில் என்னென்னா, நான் வந்து லென்ஸை வந்து ப்ராப்பராக வந்து பிடிக்க முடியல. ஏன்னா கேமரா வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சுட்டேன். ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 feet தான் இருக்கும் ஃபோனுக்கும் இதுக்கும். ஸோ அதனால் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ டைம் கொஞ்சம் எடுத்துச்சு அதனால். ஓகே, இப்போ இது பக்காவாக சீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இதை நான் திரும்ப அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் மாட்டும் போது பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ஜர்க் வந்திருக்கும். அது என்னென்னா, ஷாக் ஒன்று கெப்பாசிட்டிலேருந்து சார்ஜில் எனக்கு வந்துருச்சு. அதனால் வந்து அந்த ஜர்க்கில் அதை அப்படியே அன்பிளக் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது தான். ஸோ இப்போ இது நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஹீட் சிங்க் எதுவுமே இல்லாதனால ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணிவிட்டு ரன் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பவர் வந்திருக்கு, யூஎஸ்பிலையும் இண்டிகேஷன் வருது. நம்ம ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம கை வச்சாக்கா எந்த ஒரு அப்நார்மலிட்டி இல்லை. சூப்பர் சவுண்ட் வந்துருச்சு பாருங்க. ஓகே, இப்போ இது பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி செக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்ட் பை போட்டுட்டேன். இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். இது ஆன் ஆகிட்டு திரும்ப ஒர்க் ஆகும். ஆன் ஆகி ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது டேரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு திரும்ப செக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஐசிலாம் பக்காவாக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டேரெக்ட் பவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது இது பக்காவாக இருந்துச்சுன்னா ஒர்க்கு கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் ஹீட் சிங்க்லாம் போட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரைன் ஆகட்டும். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கிளாஸ் டி ஐசிலாம் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் ஆகிடும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் நம்ம பண்ணும்போது இதுலேயே நம்மளுக்கு கிளியாரிட்டியாக தெரிஞ்சிடும் இது வந்து பக்காவாக சீட்டாக இருக்கா இல்லையான்னு. ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது பக்காவாக சீட்டாக இருக்கா இல்லையான்னு. சூப்பர், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதில் ஒர்க்கு முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹீட் சிங்க்லாம் மவுண்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் நம்ம பக்காவாக சீட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபைனல் டெஸ்ட் பண்ணிட்டாக்கா இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து ஹீட் சிங்கை உட்கார வைக்கணும்னா கொஞ்சம் இந்த பேஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புது பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அதில் சீட்டிங் பண்ணிட்டு தான் உட்கார வைக்கணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இந்த இன்டர்னல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை எல்லாமே ஆஸ் இட் இஸ் அப்படி போட்டிருக்கேன். ப்ளஸ் யூஎஸ்பி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ரிமோட்டும் கொடுத்துருக்காரு கஸ்டமர். ஸோ இதில் வந்து சென்சார் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதாவது வந்து லூஸ் கனெக்ஷன். ஸோ இதையும் க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ இதிலே செக் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ இதில் என்னென்னா, இதில் இருக்க ரிமோட்டே இந்த டிவியும் கண்ட்ரோல் ஆகுது, அது என்னன்னு தெரியல. ஸோ இது டெஸ்டிங் நல்லா விட்டுட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிள் ஐசி, இந்த ஐசி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா இந்த ஐசி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ப்ளஸ் மாற்றினாவே சரியாக போயிடும். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஐசி மாற்றத்துக்கு முன்னாடி ஷார்ட் இருக்கா இல்லைன்னு மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு மாற்றிடுங்க. வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதா, ஷார்ட் இருக்கா, அதை மட்டும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஐசி மாற்றினீங்கன்னா மோஸ்ட்லி இந்த யூனிட் எல்லாமே ஒர்க் ஆகும். இது போட்டு இது எல்லாமே வந்து நார்மலாக இந்த மாதிரி ஐசி தான் வருது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் முடிகிற ஃபால்ட்டு தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.